எனது அன்பிற்குரிய தாயுமானவர் ஞானசபை அன்பர்களே, உங்களுக்கு எனது வணக்கம். நாம் இந்த காணொளியின் மூலமாக சித்தர்களிலே புரட்சிக்கார சித்தர் என பெயர் பெற்ற சிவவாக்கிய சித்தர் பாடல்களைத்தான் காண இருக்கிறோம். ஆம் நண்பர்களே, இவர் மிகவும் புரட்சிகரமானவர். அதே சமயம் நம்மையும் புரட்சிகரமாக ஆக்கிவிடும் இவரது ஞான கருத்துக்களை கொண்ட எழுத்துக்கள். ஆமாம் அன்பர்களே, ஞானமே ஒரு புரட்சிதானே. இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு காணொளி மூலமாகவும் முடிந்தவரை சில பாடல்களாக காண்போம் வாருங்கள். காப்பு அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உன்னிச் சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவ மாயை தூர தூர ஓடவே. மிகவும் அரியதான நமச்சிவாய என்ற அஞ்செழுத்தே ஆதியும் அந்தமுமாக ஆகியுள்ளது. அடுத்து என்சான் உடம்பை பெற்ற அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் 30 தேவர்களும் அன்றும் இன்றும் என்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் எடுத்துரைத்த மந்திரம் ஓம் நமச்சிவாய என்பதே. அதுவே அனைத்தும் அடங்கிய ஓர் எழுத்து என் உயிரில் வாழையாக விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓர் எழுத்தை தியானித்து அதன் உள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஈசனை தியானித்து இந்த சிவவாக்கியம் என்ற நூலை சொல்லுகின்றேன். இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா தோஷங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் யாவும் விலகி தானே வெகு தூரம் ஓடிவிடும். கரியதோர் முகத்தை உற்ற கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூற்கண் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே. பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெல்லாம் பேனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. கரியதோர் முகத்தை உற்ற கற்பகம், இது உபதேசத்தினால் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய மெய்ப்பொருள். இந்த ஒரு பொருளை பற்றி உலகோர் உணர்வதற்கே இந்த சிவவாக்கியம் முழுவதும் சொல்லியிருக்கின்றார் சிவவாக்கியர். கரிய நிறமுடைய தும்பிக்கையை முகத்தில் உடையவரும் கேட்ட வரங்கள் யாவையும் கற்பக தருவை போல் வழங்கும் கருணை உடையவருமான கணபதியை கைகள் தொழுது வேண்டுகின்றேன். ஆய கலைகள் 64 வேத ஆகம புராண காவிய சாஸ்திர நூல்களில் உள்ள உண்மைகளையும் முக்கண் ஞான அறிவும் என் கருத்தில் தோன்றி இந்நூலில் உதிக்க வேண்டும். அறிஞர் பெருமக்களும் வயதில் சிறியவராயினும் ஞானம் பெற்றவர்களும் யோக ஞானம் அனைத்தையும் கற்று உணர்ந்தவர்களும் மற்றும் யாவர்களும் தவறுகளை பொறுத்து அருள வேண்டும். நூல் ஆரம்பம். ஆன அஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துளே அடங்கல் ஆவல் உற்றதே. நம சிவய என்ற அஞ்செழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகம் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது. ஆதி பராசக்தியினால் ஆன அஞ்செழுத்தே ஆதியாகி அதிலேயே பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் அமர்ந்திருக்கின்றனர். அந்த அஞ்செழுத்தின் உள்ளேயே அகாரமாகவும் மகாரமாகவும் அமைந்துள்ளது. ஆதலின் இந்த அஞ்செழுத்தை அறிந்து உணர்ந்து ஓதுங்கள். இந்த அஞ்செழுத்துக்குள்தான் அனைத்து தத்துவங்களும் அடங்கி அது நமக்குள்ளேயே பஞ்சாட்சரமாகி உற்ற பொருளாய் உட்கலந்து இருக்கின்றது. ஓடி 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 ஓடி
உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. அருட்பெருஞ்சோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகின்றீர்கள். அவன் உங்கள் உடம்பினுள்ளே கலந்து சோதியாக ஓடி உலாவுவதை காணாது அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்கள் கழிந்து போய் கொண்டிருக்கிறது. அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அச்சோதியாகிய ஈசன் நம் உடலிலேயே உட்கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்ளாமல் இவ்வுலக மாயையில் சிக்கி வாட்டமுற்று மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணற்ற கோடி பிறர்க்கரிய இம்மானிட பிறவியை பெற்ற இவர்கள் என்றுதான் சோதியாகிய இறைவன் தம்முளே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வார்களோ? தம்முளே உறையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவா நிலை பெற முயலாமல் அவனை அகிலமெல்லாம் தேடி தேடி நாடி நாடி இறந்து போகின்றரே. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. நம் உடம்பில் சுழுமுனை நாடியில் மூலாதாரத்தில் தனஞ்சயன் எனும் 10வது வாயு ஒடுங்கி பாம்பை போல் சுருண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதையே யோகிகள் குண்டலினி சக்தி என்பர். தாயின் கற்பத்திலிருந்து முழு உருவமாய் வெளிவரும்போது தனஞ்சயன் என்ற இக்காற்றின் செயலால் தான் பிண்டம் பிறக்கின்றது. அதன் பிறகு எச்செயலும் இன்றி மூலாதாரத்திலேயே ஒடுங்கி உள்ளது. உயிர் உடம்பை விட்டு போன பிறகு 3 நாட்கள் இருந்து இவ்வுடம்பை அழுகச் செய்து பின் கபாலத்தை பிளந்து வெளியேறும். ஆதலால் இதனை நன்கு அறிந்து வாசியோகம் எனும் யோக தந்திரத்தால் கருத்தோடு இருத்தி எழுப்பி சுழுமுனையினால் முதுகுத்தண்டின் வழியாக மேலே ஏற்றி கபாலம் எனும் தலை உச்சியில் உள்ள சகசிரதலத்தில் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும். இதனை முழு முயற்சியுடன் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக தியானத்தில் இருந்து வருபவர்கள் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று மெய் பரவசத்தால் குழந்தையைப் போல் மாறுவார். அவர்கள் உடல் பொன்னிறமாக மாறும். இந்த யோக தந்திரத்தை முறையாக அனுசரித்து செய்து வந்தால் இறையருள் கிடைக்கப் பெற்று இன்புறலாம். உடம்பிலேயே சிவசக்தி திருவடியான பாதம் மெய்ப்பொருள் என்பது உண்மையே.